ஆண்டவரே, எத்தனை பலவீனங்கள் மத்தியிலே, வாதிகள் மத்தியிலே ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. நீர் ஆண்டவரே நேற்றும் என்றும் மாறாத தேவனாக இருந்த ஆண்டவரே, எங்கள் மேலே காட்டுற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மேலே பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, நீர் செய்த எண்ணி முடியாத அதிசயங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை யோசித்து பார்க்கிறோம். அப்பா, நீர் எவ்வளோ பெரியவர், நீர் எவ்வளோ கிருபை உள்ளவர் ஆண்டவரே. கிருபை ஆண்டவரே அது என்றும் உள்ளது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கு சென்றால் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்தால் ஆண்டவரே, உங்கள் கிருபை ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வருவதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையில மத்தியில் ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது, அப்பா, நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே, எங்கள் முகத்தை ஆண்டவரே நீங்கள் வெக்கப்பட செய்யாம ஆண்டவரே, எங்கள் முகத்தை ஆண்டவரே நீங்கள் பிரகாசிக்க வைக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் கேட்கிற ஒரு காரியத்தை ஆண்டவரே நீ செவி கொடுத்து கேட்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதற்கும் எதிர்பார்க்கறதுக்கும் ஆண்டவரே அதிகமாய் செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவரே அதை தாண்டி ஆண்டவரே, அதை மிஞ்சியும் ஆண்டவரே, நீர் ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே வர ஒருத்தரையும் நீர் தொடுங்க ஆண்டவரே. அப்பா, கால் எடுத்து வைக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். அப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களோட சரீரத்துக்குள்ள அசைவாட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டும் ஆண்டவரே. அப்பா, வர ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அப்பா, ஒருத்தருக்கு ஆண்டவரே ஒரு பாரங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அப்பா, அவங்க எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எங்க பிரச்சனைகள், எங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் காட்டில் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் காட்டில் ஆண்டவரே நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே எல்லா மாற்றங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வர ஒருத்தருக்கும் நீர் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. உங்களை ஆராதிக்கும் போதும் அப்பா, நாங்கள் உங்களை பாடும் போது ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உண்மையாக அதை செய்வதுக்கு ஆண்டவரே, ஒரு ஆவியில் நாங்கள் அதை செய்வதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா, ஒரு வார்த்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அது எங்கள் மனது நாளத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் பாடுவதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையை உயர்த்தி பாடணும் அப்பா. அப்பா, அதுவே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த வாரத்தில் நாங்கள் செய்த எல்லா காரியத்தையும் விடமா ஆண்டவரே, இந்த காலை வேளை எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நேரமாக இருப்பதுக்கு நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, கேட்கிற வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. அதே ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே ஆழமா நீங்க பதிவும். அப்பா, அப்பா, இந்த வேலையிலும் அப்பா வர இருக்கிற எல்லாரையும் ஆண்டவரே தடைகளை நீக்கி நீங்க கூட்டிட்டு வாங்க. இந்த பகுதி முழுவதும் ஆண்டவரே உண்மை ஆராதிப்பதுக்கு ஆண்டவரே இது ஒரு ஸ்தலமா இருப்பதுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறுத்துக் கொள்ளுங்க. இது காலை வேலை ஆசீர்வதிங்க. இயேசு நமது ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம எல்லாரும் ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். தேவனுடைய கிருபை என்றென்றும் மாறாத கிருபையா இருக்குது. அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். நம்ம மேல அதிகமாக கிருபை பாராட்டுற தேவனா இருக்கிறார். எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்மை காத்துதாலே நிறுத்தப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்துதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்கனாம் தாவீதின்
பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஓடியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஓடியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். வெள்ளம் பொன்னின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாம் தாவியை அளித்தே. வெள்ளம் பொன்னின்றை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாம் தாவியை அளித்தே. வீர நம்பிக்கை இதயம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. வீர நம்பிக்கை இதயம் நீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். நித்திய தேவனாம் நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர்ணம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. முன் சென்றாரே, முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே,
பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கரங்களை உற்சாகமா தட்டி இவை மகிமைப்பட்டுவோமா? Holy Spirit, Hallelujah, Jesus. அப்படியே ஒரே ஒரு பல்லவி மாத்திர பாடலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சி ஐயா. மாத்திர பாடி ஆராதனை நிறைவு செய்யலாம். Hallelujah. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா சொல்லுங்க. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள், Oh Jesus, thank you Lord. என் சுமைகள் சொல்லுவோமா? என் பாருங்கள், என் பாருங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர். உம் பாதத்தில் இறக்கி வைத்தீர். ஏசையா ஏசையா. உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். Yes. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாய் படைக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய எல்லாவற்றையும் உமக்கு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்து, கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் நாம் கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தைகளை படிப்போம். அவருடைய வசனங்கள் நமக்கு ஜீவனாக இருக்குது. அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்குது. நான் 28ஆம் அதிகாரத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 27ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்கிறதுக்கு ஒரு பக்கமாக, சாபங்களை சொல்கிறதுக்கு இன்னொரு பக்கமாக ஆட்கள் நிறுத்தப்படுறாங்க. அவங்க எப்படி என்னெல்லாம் செஞ்சால்
தப்பு, அவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவங்க, அதுக்கு ஆமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம அங்கே படிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போயிடலாம். 28ஆம் அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாக செவி கொடுத்தேன்னா, ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் உண்மையாக செவி கொடுத்தா கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் என்ன மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் உண்மையாக செவி கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் ஆண்டவர் பூமியில் இருக்கிற ஜாதிகளுக்கெல்லாம் மேலே மேன்மையாக வைக்கிறதுனா எவ்வளோ உயர்வு இல்லை பாருங்க. கர்த்தர் மேன்மையாக வைப்பேன் அப்படிங்கிறார். இந்த மேன்மையாக வைக்கிற ஒரு காரியத்தை நாம் யோசித்து பார்க்கும்போது கர்த்தர் ரொம்ப மேன்மையாக வைக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் எதை நாம் விசுவாசிக்கணும்னா, ஆண்டவர் எல்லார காட்டிலும், எல்லா மனிதர்களை காட்டிலும், எல்லா சக்திகளை காட்டிலும், எல்லா ஆட்களை காட்டிலும் ஆண்டவர் கிருபையாக எங்களை எப்படி வைப்பார், மேன்மையாக வைப்பார் அப்படிங்கிறத நாம் எல்லாரும் விளங்கிக்கிடணும். மேன்மையாக வைப்பார் ஆண்டவர். அப்படி மேன்மையாக வைக்கிறவர் தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு என்ன பண்ணும், பலிக்கும்னு வேதம் சொல்லுது. சொல்லப்படுற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அன்பானவர்களே, நிறைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாழ்க்கையில் அது தமிழில் சொல்லியிருக்கிற மாதிரி அது பலிச்சிருச்சுன்னா, அது நிறைவேறிடுச்சுன்னா, அது நடந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்களேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து அது நிறைவேறிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்கும்ல. அப்படி ஒரு சிறப்பம்சம் கொண்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் வந்து நம்மளை முன்குறித்து அழைச்சிருக்கிறார். கர்த்தர் சாதாரணமானவர் இல்லை. ஒரு பெரிய ஒரு சிறந்ததொரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மை முன்குறித்து கிருபையாக நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அது ஒரு பெரிய காரியம். அப்படி அழைச்சிருக்கிற தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நான் இந்த நேரத்தில் செலுத்துகிறேன். கர்த்தர் வந்து உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வச்சு உனக்கு இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து உனக்கு என்ன பண்ணோம், அதெல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அவருக்கு கவனமாக அவருடைய சத்தத்துக்கு உண்மையாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணுங்கிறார். ரொம்ப உண்மையாக இருக்கிறது, ரொம்ப உண்மையாக செவி கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க. உண்மையாக கடவுளுக்கு நம்ம செவி கொடுக்கும்போது அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய், இதில் அதை மாதிரி விசுவாசிகளில் நிறைய பேர் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, உண்மையாக இருப்பாங்க. அப்படி உண்மையாக இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணுறாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. பட்டணத்தில் மட்டும் இல்லை, வெளியிலையும் கிராமத்துலையும் இல்லை. நான் சமீபத்தில் இந்த வசனத்தை சொன்னேன்னு நினைக்கிறேன், எங்கே சொன்னேன்னு ஞாபகம் இல்லை. நான் பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வெளியில் அப்படின்னும் போது கிராமப்புறங்கள் அப்படின்னு தான் மூலமொழியில் இருக்குது. ஆண்டவர் சென்னை பட்டணத்தில் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. சில கிராமங்களுக்கு நான் போயிருக்கிறேன் ஊழியக்காரங்களை பார்க்க. அவங்கெல்லாம் சில நேரங்களில் என்ன சொல்லுவாங்க, சிலர் உங்களுக்கு என்னையா நீங்கள் வந்து பட்டணத்தில் இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, நாங்கள் இந்த கிராமத்தில் மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு என்ன வரல, ஆசீர்வாதம்லாம் வரலையா அப்படி இப்படின்னு சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால்
அதே பட்டண கிராமங்களில் அநேக ஊழியக்காரங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்போ என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு இடம் முக்கியம் இல்லை, தேவன் தான் நமக்கு முக்கியம். நமக்கு இடம் என்ன இல்லை, முக்கியமே இல்லை. நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம தேவனோடு இருக்கிறோமா? சில நேரங்களில் அந்த பக்கமாக நாம் போய் பார்த்தோன்னா, அந்த தென் மெட்ராஸ், தெற்கு சவுத் மெட்ராஸ் அந்த பக்கமாக அடையாறு, அதுக்கு அந்த பக்கமெல்லாம் அப்படி போவோம் அப்படின்னா, அங்கே பார்க்கும்போது பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பெரிய பெரிய மாளிகைகள் அதெல்லாம் இருக்கும். நம்மளை பார்த்தோன்னா, நம்ம ஊருக்கு வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்மளை இங்கேயும் நல்லா தானே வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதனால் நம்முடைய கண்கள் வந்து பெரிய பெரிய கட்டிடங்களை பார்க்கிற கண்களாகவோ பெரிய காரியங்களை பார்க்கிற கண்களாகவோ அல்ல. நான் பட்டணத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். நமக்கு வேற ஒன்றும் தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் எங்கே இருந்தாலும் சரி, என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை சார்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகளாக நீங்கள் இருங்க. கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்த எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குது. உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும். ஆமாம், சண்டே ஈவினிங் பேசினேன் நான் இதை. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இதை நான் பிரசங்கித்தேன். ஆமாம், ஆசீர்வாதமும் காவலுங்கிற தலைப்பில் இந்த பகுதியை நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆண்டவர் அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்த, மிருக ஜீவன்களின் பலன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதை தான் நம்ம நம்பி விசுவாசிக்கிறோம். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். கூடையில் அவர்களுடைய தானியங்கள், சமையல் பொருட்களை எல்லாம் எதில் வச்சிருக்கிறாங்க? பெரிய கூடையில். அந்த கூடையை ஆசீர்வதிக்கிறாரு. அவங்க எதில் மாவு பிசைகிறாங்க? தொட்டியில். அதான் சண்டே மாலையில் நான் சொன்னேன், நம்ம என்ன தொட்டிலையா மாவு பிசைகிறோம் சொல்லுங்க? ஏன்னா மாடுங்களா நம்ம தொட்டியில் மாவு பிசைகிறதுக்கு? அந்த காலத்து ஆளுங்க எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? தொட்டியில் மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பெரிய குடும்பமாக இருந்திருக்கிறாங்க. நிறைய சாப்பிட்றவங்களா வேற இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு 3 தேவதூதர்கள் வர்றாங்களா? 3 தேவதூதர்கள் வந்தால், நம்ம வீட்டுக்கு 3 பேர் வந்தால் நம்ம எவ்வளவு கறி வாங்குவோம்? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்க. 1 கிலோ வாங்குவீங்களா நீங்கள்? நாங்கள்லாம் 1/2 கிலோ தானே வாங்குவோம். அதானே பார்த்தேன் நான். கொஞ்சம் தாராள மனசு இருக்குது உங்களுக்கு. 1 கிலோ வாங்குறீங்க நீங்கள். எங்களுக்கு கணக்கு தெரியும். 3 கிலோ 3 பேர் இருந்தால் எங்களுக்கு 1/2 கிலோ போதும். 500 கிராம் பங்கிட்டுருவோம் நாங்கள் எப்படியாவது. அந்த உருளைக்கிழங்குகளுக்கு போட்டுக்கிட்டு சமாளித்து என்ன பண்ணிடுவோம், அதெல்லாம் நாங்கள் பங்கிட்டு கொடுத்துருவோம். இன்னொரு 2-3 பேர் கூட வந்தால் தான் நாங்கள் 1 கிலோவுக்கே போவோம் நாங்கள். அதனால் 3 பேருக்கு நாங்கள் 1/2 கிலோ வச்சு சமாளிக்கிற ஆளுங்களுக்கு 3 பேர் வீட்டுக்கு வந்தால் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டியை என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் அடித்து வேலைக்காரங்கள்ட்ட கொடுத்து இது சமைச்சு கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிறாரு. 3 பேருக்கு கண்ணுக்குட்டி அடித்தா நம்மளை மாதிரி நம்ம சர்ச்சுக்கு சோறு போடுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு 10 கண்ணுக்குட்டியாவது 20-30 கண்ணுக்குட்டியாவது என்ன பண்ணியிருப்பார்? நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, அது வேறு விஷயம். அவர் ஆபிரகாம். நீங்கள்லாம் எந்த காமோ தெரியல எனக்கு. நீங்கள் எந்த வரிசையில் வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் ஆபிரகாம். நீங்கள் ஆபிரகாம் வரிசையில் வரல தானே? நீங்கள் வர்றதே கிடையாது, அதெல்லாம் வரமாட்டீங்க நீங்கள். அப்போ ஆபிரகாம் பாருங்க, 3 பேருக்கு ஒரு பெரிய கண்ணுக்குட்டி அடித்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குறார். அதே மாதிரி பாருங்க, நீங்கள் கிதியோன்ட்ட தேவதூதன் வர்றார். உடனே போய் ஒரு ஆட்டை சமைச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? பலிபீடத்தில் வைக்கிறார். 3 பேருக்கு ஒரு கண்ணுக்குட்டி சமைச்சா அப்படின்னா எப்படி சாப்பிட்ருப்பாங்க ஆளுங்க? உட்காந்து அவன் பாட்டுன்னு என்ன பண்ணியிருப்பான்? சாப்பிட்ருப்பான். ஆளுக்கு ஒரு 2 கிலோ கறியாவது திம்பானுங்கன்னு நினைக்கிறேன் நான். 2-3 கிலோ கறி சாப்பிட்ருப்பானுங்க.
அதனால தானே 120 வயசு 175 வயசெல்லாம் வாழ்ந்தாங்க. ஆபிரகாம் காலத்துலலாம் 175 வயசெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்திருக்காங்களே. அப்படி இருந்திருக்காங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைல்ல. நமக்கு 60-70 வயசானாலே தள்ளாடிக்கிட்டு போயிடுது எல்லாம். மனுஷனை பிடிச்சிக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. அப்புறம் எங்கே நம்ம அப்படி இருக்கிறது? அது வேற. நம்ம பெந்தகோஸ்தே சபையில் சேர்ந்துட்டோம், உபவாச கூட்டத்தில் வேற. உபவாச கூட்டத்தில் சேர்ந்துட்டு சாப்பிடாதன்னு வாரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஏற்கனவே சாப்பிட்றதையே விட்டுட்டீங்க நீங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆசீர்வாதமாங்க? அது மாதிரி ஒரு 3 பேர் வந்தால் என்ன, ஒரு கிலோ மாவு 1/2 கிலோ மாவு இருந்தால் போதும், நம்ம சமாளிச்சிருவோம். ஆனால் 3 பேருக்கு 3 படி மாவு எடுத்து ஆளுக்கு 1 படி மாவுலையா அப்பம் சுடுறது? 1 படி மாவு அப்பம் சுட்டா எப்படி சாப்பிட்ருப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தையும் இந்த கறியும் சாப்பிட்டு அந்த ஆளுங்க எப்படி கொழுகொழுன்னு இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள். நீங்கள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்படி சாப்பிட்ருப்பாங்க, எப்படி கொழுகொழுன்னு இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் அப்படின்றத நீங்களும் கூட கொஞ்சம் நினச்சி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த காலத்தில் டாக்டர் சொல்கிறாரு சாப்பிடாதன்னு சொல்கிறாரு டாக்டர். சாப்பிட்றவனும் சாப்பிட்றான், சாப்பிடாதவனும் சாப்பிட்றான். நான் பார்த்த வரைக்கும் சாப்பிட்றவனும் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றான். சாப்பிடாதவனும் சாப்பிட்றான். அப்போ என்ன தான் நல்லதுன்னு யோசித்து பார்த்தா, சாப்பிடாம சாப்பிட்றத விட சாப்பிட்டுட்டே சாப்பிடலாம் போல தெரியுது. வேடிக்கையாக தான் இருக்குது இந்த காலம். டாக்டருக்கு சொல்லணும். டாக்டர் சொல்கிறாரு சாப்பிட. அவர் என்ன சாப்பிடாமலா இருக்கிறாரு? நம்மளை சாப்பிடாதுன்ட்டு அவர் சாப்பிட்றாரு போல தெரியுது. அதனால் டாக்டர் சொல்கிறதெல்லாம் நம்ம 100% நம்புறது இல்லை. மாவு செய்கிற தொட்டியில் என்ன பண்ணுறாங்க? மாவு பிசைகிறாங்க. அந்த தொட்டி நிறைய மாவு கொடுக்குறாரு அவங்களுக்கு. உங்கள் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாம இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அவங்க தொட்டியில் மாவு பேசுகிறாங்க, நீங்கள் சின்ன சட்டி வச்சு தானே பேசுகிறீங்க. அந்த சட்டிக்கு கிடைக்காதா? தொட்டிக்கே போடுறாரு கர்த்தர். அவ்வளோ பெரிய தொட்டியில் கொட்டுறாரு. நம்ம வீட்டில் இருக்க சின்ன சட்டியில் மாவு கொடுக்க மாட்டார். விசுவாசமாக இருப்போம். என்ன இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பாருங்க. அதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் சொல்கிறாரு. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, போகையிலும் என்ன பண்ணப்பட்டிருப்ப? போக்குவரத்துல எல்லாம் என்னது? ஆசீர்வாதம். போகும்போது வரும்போது ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம எங்கே போனாலும் ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம எங்கே நின்னாலும் ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம எந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணாலும் ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். நம்ம எந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாலும் ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிற கடவுள் நமக்கு இருக்கிறாரு. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக. பாருங்க, உனக்கு முன்பாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்கப்படும்படி உன் கையிலேயே என்ன பண்ணிடுவாரா? ஒப்பு கொடுத்துருவாரு. சத்துருக்களை நம்ம கையிலேயே ஒப்பு கொடுத்துட்டாருன்னா எவ்வளவு ஈஸியா போயிடும் நமக்கு. சத்துருக்கள் வராங்க, அவங்க நமக்கு எதிராக வரணும்னு தான் வராங்க. ஆனா எதிராக வர்றவங்களை நம்ம கையிலேயே ஒப்பு கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவரால் நம்ம கையில சத்துருக்களை ஒப்பு கொடுக்க அவருக்கு சக்தி இருக்கிறது என்று முதலாவது நாம் விசுவாசிப்போம். தேவன் நம்முடைய எதிரிகளை பார்த்து நாம் வேண்டுமானால் பயப்படலாம். ஆனால் தேவனுக்கு என்ன பயம்? அவருக்கு தெரியும் நம்முடைய எதிரிகளை எப்படி நம்முடைய கையில ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா என்ன பண்ணுவாங்க? ஓடி போவாங்க. இதுதான் பைபிளுடைய வார்த்தை. ஒரு வழியா வருவாங்க, 7 வழியில ஓடி போயிடுவாங்க. அப்ப என்ன, ஒரு வழியா வர்றாங்க 7 வழியா ஓடுறாங்க அப்படின்னா எவ்வளவு பயம் இருந்தா அப்படி ஓடுவாங்க? எவ்வளவு அவங்களுக்கு அச்சம் இருந்தா 7 வழியில ஓடுவாங்க? எந்த பக்கம் பாதை இருக்கோ அந்த பக்கம்லாம் ஓடி போவாங்க. வாழ்க்கையில சத்துருக்கள்லாம் வருவாங்க தான். ஆனா வருகிற சத்துருக்கள் அவங்க வரும்போது என்னமோ ரொம்ப ஸ்ட்ராங்கா வர்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவர் கிரியை செய்யறதுனாலையும், ஆண்டவர் அவர்களோட யுத்தம் பண்றதுனாலையும், ஆண்டவர் வைராக்கியம் கொண்டு அவர்களுக்கு எதிராக செயல்படுறதுனால ஒரு வழியா வர்றவங்க 7 வழியா ஓடுறாங்கன்னா நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல. 7 வழியாவா ஓடுவாங்க? அப்ப எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்னு பாருங்க. கர்த்தர் அப்போ உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்றீங்க. இந்த ஒரு அம்மா அந்த வாடகை வீட்டு பிரச்சனை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒருத்தர் வியாதி சொல்லி ஜெபம் பண்றாங்க, ஒருத்தர் கடன் தொல்லை சொல்லி ஜெபம் பண்றாங்க, ஒரு சில ஆட்கள் பலவிதமான கஷ்டங்களை சொல்லி ஜெபிக்கிறாங்க. எல்லா சத்துருக்களையும் ஒரு வழியா வர்றவங்களை 7 வழியா விரட்டி அடிக்கிற கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, கடவுள் என் கூட இருந்தாருன்னா ஒரு வழியா வர்றவங்களை 7 வழியா அவர் விரட்டி விட்டுருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கூட அவர் இருக்கிறார். இல்ல நான் என்ன ஆளா பெரிய பெரிய அடியாட்களையா வச்சிருக்கிறோம் நம்ம? இல்ல, நம்ம கூட கடவுள் இருக்கிறார். அவரை போல யுத்தம் பண்ணக்கூடியவங்க யாருமே இல்ல, அவரை போல சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது, அவர் யுத்தத்துல வல்லமை உள்ளவர் அப்படின்னு நாம படிக்கிறோம். அதனால ஒரு வழியா வர்றவங்களை 7 வழியா துரத்தி விட்டுட்டு கர்த்தர் நம்ம பக்கமா நிற்பார். எப்பவுமே நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும், கடவுள் நம்ம பக்கமா தான் நிற்பார். ஏன்னா கடவுள் எப்பவும் கெட்டவங்க பக்கமா நிக்கிறதே இல்லை. அவர் கெட்டவங்க பக்கமா நின்னார்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. கெட்டவங்க பக்கமா நின்னார்னா அவர் எப்படி தெய்வமா நீதியுள்ள கடவுளா இருப்பாரு? நீதியுள்ள கடவுள் கெட்டவங்க பக்கம் நிக்கிறதே இல்லை. அவர் எப்பவும் நல்லவங்க பக்கமா, விசுவாசிங்க பக்கமா, ஜெபம் பண்றவங்க பக்கமா, அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிற விசுவாச மக்கள் பக்கமாகத்தான் அவர் நிக்கிறாரு. அடுத்தது என்ன போட்டிருக்கு? கர்த்தர் உன் களஞ்சியங்கள்லையும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. பாருங்க, களஞ்சியத்துல, அப்புறம் நான் கை வைக்கிற வேலையில எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறாரு. தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் இந்த தேசத்துல என்ன ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியும். அமெரிக்காவில் இருக்கிறவங்கள அமெரிக்காவில் ஆசீர்வதிக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்கள ஆஸ்திரேலியாவில் ஆசீர்வதிக்கிறாரு, சைனாவில் இருக்கிறவங்கள சைனாவில் வச்சு ஆசீர்வதிக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிறேன், கொளத்தூர்ல இருக்கிறேன். இந்த தேசத்துல ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? இந்த தேசத்திலேயே என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். நான் கையிடுகிற வேலைகளில் எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். நான் கையிடுகிற வேலைகளில் எல்லாம் என்ன பண்ண முடியும்? அவரால் ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு, நம்ம சின்ன வேலையா இருக்கும், ஆனா அதை நம்ம உண்மையா செய்யும் போது அந்த கையிடுகிற வேலைகளிலே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். அது மாதிரி சபையில் எவ்வளவோ பேர் சின்ன சின்ன தொழில்களை ஆரம்பிச்சு, சின்ன சின்ன வியாபாரங்கள் தொடங்கி, சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய அளவில் காரியங்களை செய்யக்கூடிய நிறைய பேரை கர்த்தர் இந்த சபையிலே சாட்சியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பிச்சது ரொம்ப சின்னது தான், ரொம்ப சின்னதா தான் தொடங்கினாங்க. ஆனா நாம சின்னதா தொடங்குறத பெருசாக்குறதுக்கு கடவுளால மட்டும்தான் முடியும். அவருடைய ஆசீர்வாதம் அதுக்காக பொய் சொல்லணும், ஏமாத்தணும்னால அவசியமே இல்லை. நேர்மையான முறையில் நேர்மையாக தொழிலை செய்து கொண்டிருந்தாலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பெருசா ஆசீர்வதிச்சிருவார். இருக்காங்க எஸ்தர், அவங்க சிஸ்டர் எஸ்தர் மோசஸ் இருக்காங்க. அவங்க கணவர்கிட்ட ஒரு நாள் பேசினா, அவரு வண்டி மிதிச்சிட்டு காய்கறி வியாபாரம் பண்றார். ஆனு கேட்டேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னையா குறை, நான் நல்லா இருக்கேன்யா, ஆசீர்வாதமா இருக்கேன்யா அப்படின்னார். அது மட்டும் இல்லை, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்கெல்லாம் நினைச்சாங்க இவர் சும்மா வண்டியில் ஒரு காய்கறி வியாபாரம் பண்றாரு, இவர் எப்படி இந்த பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுப்பாரு? அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்களோ அதை விட கூடுதலாக கொடுத்தேன்யா. அவங்க எவ்வளோ நகை போடணும் என் பிள்ளைக்குன்னு அவங்க மனசுல நினைச்சிருப்பாங்க, நான் அதை விட கூட தாயா என் மகளுக்கு நான் செஞ்சேன். ஆனால் நான் இந்த வண்டி தாயா ஓட்டி வியாபாரம் பண்றேன், ஆனால் கடவுள் என்ன ஆசீர்வதிச்சிருக்காரியா. ஏங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு சின்ன வியாபாரமா இருக்கும், அதுல கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது வந்துகிட்டே இருக்குங்க, வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தரை தொட்டு ஒருத்தரை தொட்டு அப்படியே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், அப்படியே வளர்ந்து பெருசா ஆயிடும். இந்த தெரு முழுக்க அவர் தான் போவார். இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாம் அவர்கிட்ட தான் காய்கறி வாங்குவாங்க. அவரு அவ்வளவு நேர்மையாகவும் வியாபாரம் பண்ணுவார், நல்ல பொருட்களை கொண்டு வருவார், நல்லா வியாபாரம் பண்ணிட்டு போவார். அப்பதான் ஒரு நாள் அவர் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னால சொன்னார், என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க யானார். எதுக்குன்னா ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காயாவ, தூங்க விட மாட்டேங்கிறா என்ன, ராத்திரி எல்லாம் ஜெபான்னு உட்காந்துக்கிட்டு தோத்திரம் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம சபைக்கு வந்துட்டாரு, இப்ப என்ன சொல்றாரு, ஐயா அவ ஜெபம் பண்றதுனால தான் நல்லா இருக்கேன் யா. நான் முதல்ல எதுக்கு ஜெபம் பண்ண சொன்னாரு, அந்த அம்மா ஜெபம் பண்ண கூடாதுன்னு என்ன ஜெபம் பண்ண சொல்றாரு இவர்.
நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இவர் எனக்கு என்ன சொல்லிட்டு போறாரு, அவ ஜெபம் பண்ணாம நைட்டு தூங்கணும்னு ஜெபம் பண்ணுங்கய்யா நீங்க அப்படின்ட்டு போறாரு. இப்ப என்ன சொல்றாரு, அந்த அம்மா ஜெபத்தால தான்யா நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறார். அது புரியாத வரைக்கும் அப்படிதாங்க. ஜெபத்தினுடைய மேன்மை, ஜெபம் பண்றதனுடைய ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் புரியாத வரைக்கும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மேன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நாம நினைக்கும் போது நாம என்ன சொல்வோம் தெரியுமா, இதெல்லாம் ஜெபத்தினால நடந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு பொருளை என் கையில் நான் எடுக்கும் போதும் சொல்லுவேன், இது சும்மா கிடைக்கல, எனக்கு ஜெபத்தினால கிடைச்சிச்சு. ஒவ்வொரு சின்ன உணவை சாப்பிடும் போதும் சொல்லுவேன், இது எனக்கு சும்மா கிடைக்கல, இது எனக்கு ஜெபத்துல கிடைச்சிச்சு, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஒவ்வொரு சின்ன விஷயத்தை எடுக்கும் போதும், ஒரு துணி எடுத்து உடம்புல போடும்போது கூட, இது கூட கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான், ஜெபத்தினால தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு ஜெபத்தினால, முயற்சியினால, பிரயாசத்தினால நடந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை. அப்ப மென்மேலும் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் இருக்கிறார். அவர் மெட்ராஸ்க்கு வரும்போது 2000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தார். 2000 ரூபாய் சம்பளம். நம்ம சர்ச்சு இருந்த இடத்துல தான் அவர் வீடு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பெரிய கம்பெனியே வச்சிருக்கார், பெரிய கம்பெனி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட 500லேருந்து 700 பேர் வேலை பார்க்குறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அவர் ரொம்ப முக்கியமான நபராக விளங்குகிறார். அந்த அளவுக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா, 2000 ரூபாய்க்கு வேலைக்கு வந்தவங்களை கர்த்தர் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்த முடியுதில்லை. நாம் கையிடும் வேலைகளில் நாம் உண்மையா இருந்து நம்ம கடுமையா உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம கை வைக்கிற காரியத்தை எல்லாம் கடவுள் நமக்கு நல்லாவே கொடுப்பார். அதுதான் இங்க நம்ம படிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி காலை வேளையில மத்தியான நேரத்தில் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அதற்கு மேல என்ன சொல்லி இருக்குன்னா, நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். இது ரொம்ப முக்கியங்க. நான் நேற்று கூட சொன்னேன், நமக்கு எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம கடவுளுக்கு ஒரு பரிசுத்தமான கூட்டம். இந்த பகுதியில் தான் நம்ம தப்பே பண்ணக்கூடாது. நாம எல்லாம் கொடுக்குறாரு, எங்க கையை ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு நிறைய கொடுக்குறாரு, என்னை நிறைய ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு நிறைய நன்மைகள் செய்யறாரு, என் ஜெபங்கள் எல்லாம் கேட்கிறாரு, அற்புதம் அதிசயம் எல்லாம் செய்யறாரு, எல்லாம் கரெக்ட், இதெல்லாம் நல்லது. ஆனா கடவுள் எதிர்பார்க்கிற அந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை மட்டும் நம்ம கிட்ட குறையவே கூடாது. அது நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள், நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எல்லாவற்றிலையும் கடவுள் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு பிறகு நம்ம கிட்ட வேற ஒண்ணுமே விசேஷமே கிடையாது. உங்ககிட்ட என்கிட்ட என்ன ஸ்பெஷல்? உங்ககிட்டயும் என்கிட்டயும் கடவுள் கொடுத்திருக்கிறது என்ன? பரிசுத்தம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்ககிட்டயும் என்கிட்டயும் கடவுள் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம் தான். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு சந்தோஷப்படுவாங்களாம், உனக்கு பயப்படுவாங்களாம். அந்த ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுற அளவுக்கு கர்த்தர் உண்டாக்குறாரு. அதுக்கு மேல கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்களின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவாரு. ஏற்ற காலத்துல தேசத்துல மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை உனக்கு திறப்பார். வானத்தையே திறப்பாரா! எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நீ செய்யற வேலைகள்ல உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, ஏற்ற காலத்துல மழை பெய்ய, கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசீர்வதிக்க ஆண்டவர் நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறப்பாரு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இஸ்ரவேல் சின்ன நாடு தானே, அவங்க உலகத்துக்கே கடன் கொடுக்கிறவங்களா மாறி இருக்கிறாங்களே. இஸ்ரவேலுங்கிற நாடு ஒரு சின்ன நாடு. இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் உள்ள நாடு கிடையாது. ஒரு சில கோடிகள் உள்ள ஒரு சின்ன குட்டி நாடு. ஆனா அந்த நாடு உலகத்துக்கெல்லாம் கடன் கொடுக்கிற அளவுக்கு அந்த நாட்டை கடவுள் உயர்த்தி வச்சிருக்கிறார். இப்ப நீங்களும் நானும் விசுவாசிங்க. நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்னன்னா, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாரு, நாங்க கடன் வாங்குகிறவர்களா இல்ல, கடன் கொடுக்கிறவங்களா எங்களை மாத்துவார். கடன் வாங்குகிற மக்களா இல்ல,
நீ எனக்கு கடன் கொடு, நீ எனக்கு கடன் கொடுன்னு யார்கிட்டையும் போய் கை நீட்டி கடன் கேட்கிற ஆட்களாக கர்த்தர் எங்களை வைக்க கூடாது. அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் எங்க நிலைமையை உயர்த்தணும். இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நான் கடன் வாங்குகிற மனுஷனா இல்ல. இது வரைக்கும் கடன் வாங்குற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, கடவுளே நான் இனி கடன் வாங்குற ஆளா இல்ல, கடன் கொடுக்கிற ஆளா என்ன ஆசீர்வதிங்க. அநேக ஏழைகளுக்கு உதவி செய்கிறவனா, அநேக கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிற நபரா, யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்காம கஷ்டத்துல வந்து நிக்கிறவங்களுக்கும், துன்பத்துல வந்து நிக்கிறவங்களுக்கும், பிரச்சனையில வந்து நின்று எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறவங்களுக்கும் கடன் கொடுக்கிற அளவுக்கு என்ன ஆசீர்வதி. இல்லைன்னு சொல்லாம அவங்களுக்கு 5-10 கொடுக்கிற அளவுக்கு தான் நீங்க என்ன வைக்கணுமே தவிர, ஆண்டவர் யார்கிட்டையும் கை நீட்டுற மாதிரி என்ன பண்ணாதீங்க, வைக்காதீங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவன்மார்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலையை கர்த்தர் கொடுப்பார். அதான் நான் காலையில சொன்ன விசுவாசம் நமக்கு இருக்கணும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் சம்பாதிக்கிற அநேக தகப்பன்மார்களுடைய பிள்ளைங்க இன்னைக்கு வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆட்களா மாறி இருக்கிறாங்க. 12 லட்சம் வருஷத்துக்கு. அப்ப மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு சம்பளம். ஆனா அவங்க அப்பா எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு? வெறும் 10,000. ஆனா ஒரு விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் இப்படி எல்லாம் உயர்த்தி அவங்களை ஐடி துறையிலையும் பல துறைகள்லையும் கொண்டு போய் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அந்த சகோதரன் சொன்னார், 25 வயசு வரைக்கும் எனக்கு வீடே இல்லைங்க. 25 வயசு வரைக்கும் எனக்கு வீடு இல்லை, 2 வருஷம் பள்ளிக்கூடமே போகலை நான். ஆனா அதுக்கு பிறகு என்னுடைய உறவினர் ஒருத்தர் என் மேல அன்பு கொண்டு என்னை படிக்க வச்சாரு. நான் படிச்சு டிப்ளமோ வரைக்கும் படித்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். சபைக்கு போய் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு இதே மெட்ரோ ப்ராஜெக்ட்ல ஆண்டவர் 1,25,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ரோட்ல இருந்த ஒரு சகோதரன் எனக்கு வீடே இல்லைங்கிறார். முதல் நான் ஒரு வாடகை வீடு எடுத்ததே 25 வயசுல தான். அப்பந்தான் எனக்கு வீடுன்னு ஒரு குடியேறதுக்கு நிலைமையே வந்துச்சு. அது வரைக்கும் இங்க தங்குறது, அங்க தங்குறது, அவங்க வீட்டில் தங்குறது, இவங்க வீட்டில் தங்குறது, எங்கெங்கேயோ தங்கி எப்படி எப்படியோ வாழ்ந்தேன். மாடு கூட மேய்ச்சேங்கிறார். ஆனா அதே நபர் மெட்ரோ ப்ராஜெக்ட்ல வந்து இன்னைக்கு வேலை பார்க்கிறாரு. இந்த மாதவரம் மெட்ரோ ப்ராஜெக்ட்ல 1,25,000 ரூபாய் அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. எப்படி இந்த உயர்வெல்லாம் கிடைக்கும்? கர்த்தர் தானே இந்த உயர்வெல்லாம் கொடுக்குறாரு. நீங்க விசுவாசத்தை உயர்த்துங்க, கடவுளை விசுவாசிங்க. அவர் நம்ம வாழ்க்கையில உயர்வு கொடுக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இம்மட்டும் உயர்த்தப்பட்ட அளவு இல்லை. ஆண்டவர் இன்னும் எவ்வளவோ உயர்த்துறதுக்கு அவருக்கு சித்தம் இருக்கும். அவர் நினைக்கிற அளவுக்கு நம்மளை உயர்த்தட்டும். நம்ம வாழ்க்கைய அவர் கையில ஒப்பு கொடுப்போம். அதனாலதான் அவர் 14வது வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நம்மள கர்த்தர் இந்த பைபிள்ல எழுதி இருக்கிற மாதிரி தான். இந்த வேதம் உண்மை, சத்தியமான வேதம். இந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? என்னை கர்த்தர் தலையாக்குவாரு. நான் வாலா இருக்க மாட்டேன், நான் தலையா இருப்பேன். நான் கீழே இருக்க மாட்டேன், நான் மேலே இருப்பேன். இதெல்லாம் நான் விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன அப்படித்தான் என்ன பண்ண போறாரு, வைக்க போறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம எழுந்து நின்று எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிச்சு ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த மாதத்தின் 1வது நாள்ல உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கவனமா செவி கொடுத்தா, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தருவீங்கன்னு நீங்க பைபிள்ல எழுதியிருக்கீங்க ஐயா. நீங்க பொய் சொல்ற தேவனே இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. இந்த பைபிள்ல இருக்கிறதெல்லாம் சத்தியம். இதை நாங்க அப்படியே நம்புறோம் சுவாமி, அப்படியே விசுவாசிக்கிறோம். இதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனையோ எங்க சகோதரர்களை நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, எத்தனையோ எங்க பிள்ளைகளை நீங்க உயர்த்தி வச்சிருக்கிறீங்க, எத்தனையோ பிள்ளைகளை நீங்க மேன்மைப்படுத்தி இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை கூட நீங்க மேன்மைப்படுத்த போறீங்க. பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின்படி எங்களை மேன்மையாக வைக்க போறீங்கப்பா. நாங்க ரொம்ப மேன்மையா இருக்க போறோம், ரொம்ப உயர்வா இருக்க போறோம், ரொம்ப சிறப்பா இருக்க போறோம். எங்களை பார்க்கிறவங்க சொல்லணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இவங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு இருக்கு.
இவங்க உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய். நன்றி அப்பா, எங்களை ஆசீர்வதிங்க. அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஒரு சபையை கட்டுறது இல்ல, அநேக சபைகளை கட்டுற மாதிரி எங்களை ஆசீர்வதிங்க ஐயா. எங்க கைகளை ஆசீர்வதிங்க ஐயா, எங்கள் சிந்தனையை ஆசீர்வதிங்க ஐயா, எங்க எண்ணங்களை ஆசீர்வதிங்க ஐயா, எங்க வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க ஐயா. நாங்க ஒரு நாளும் ஆண்டவரே கீழான காரியங்களை பேசாம மேலான காரியங்களை பேசி மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்க கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் ஐயா. உங்க கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். செப்டம்பர் மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து அதிசயமா வழி நடத்துங்க. இந்த மாதம் எங்களுக்கு கேர்சல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நல்லா நடத்தி கொடுங்க. உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தந்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருந்து நடத்துவார். ஆமேன்.